இப்போ இந்த क्वेश्चन பார், two metal wire of identical dimension are connected in series. அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? R is equal to R1 plus R2. கரெக்டா இல்லையா? இப்போ எனக்கு in terms of resistivity எப்படி எழுதுவேன்? rho L by A equal to rho L1 by A1 plus 2 L2 by A. பட் என்ன சொல்லிட்டாங்க क्वेश्चनல? identical dimension. Identical dimension என்ன அர்த்தம்? length to area same. அப்ப simply நான் rho is இப்போ என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சிக்மா ஆர் த கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி க்கு கண்டக்டிவிட்டி க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? Inversely proportional. அப்ப 1 by inversely 1 by sigma 1 plus 1 by sigma 2. கரெக்ட்டா இல்லையா? sigma 1 sigma 2 sigma 2 by sigma 1 plus sigma 2. அப்ப என்ன ரிசல்டன்ட் என்ன? sigma 1 sigma 2 divided by sigma 1 plus sigma 2. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக். என்ன நல்லா பார்த்தனா இதா லெந்த் 1, இது லெந்த் 2. சரியா? புரியுதா இல்லையா? லெந்த் 1 லெந்த் 2. இப்போ டோட்டல் நான் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிட்டேனா the டோட்டல் லெந்த் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? L1 plus L2 க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் இந்த இடத்துல லெந்த் கேன்சல் பண்ணிருக்க கூடாது. கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்லையா? அப்ப ஏரியா தான் சேமா இருக்கு. ஏரியா நல்லா பாரு பாப்பா, அதுதான் இன்னைக்கு பண்ணி காமிச்சேன் அவருக்கு. ஒரு இது காலத்துல இன்னொரு இது சேம் ஏரியா, பட் லெந்த் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா யோசிச்சேனா என்னோட டோட்டல் லெந்த் வந்து L1 plus L2. if I say L1 equal to L2 னு சொன்னா என் டோட்டல் லெந்த் பார்த்தனா இதுக்கு 2 டைம்ஸ் இருக்குமா? கரெக்ட்டா இல்ல? என்ன சொல்றேன்னு புரியுதா? L dash பார்த்தனா 2 டைம்ஸ் இது இருக்கும். அப்ப L dash பார்த்தனா இதுக்கு 2 டைம்ஸ் இங்க 2 போட்டுக்கலாமா? புரியுதா? ஏன் 2 போடுறேன்னு புரியுதா? யாராச்சும் இந்த லாஜிக் யோசிப்பீங்கன்னு யோசிச்சு ஆனா யாருமே யோசிக்கல, நோ ப்ராப்ளம். இப்போ இதுக்கு என்ன வரும்? sigma 1 sigma 2 by sigma 1 plus sigma 2. அப்ப ஃபைனல் sigma புரியுதா? இந்த क्वेश्चन வந்து எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு சால்வ் பண்ண தெரியல. சரி, 4 ஆப்ஷன் இருக்கு. நல்லா பாரு, ஆப்ஷன் ஏஓ ஆப்ஷன் டிஓ டைமென்ஷனலி தப்பு. ஏன்னா என்கிட்ட கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. கண்டக்டிவிட்டி பிளஸ் கண்டக்டிவிட்டி கண்டக்டிவிட்டியா? டினாமினேட்டர்ல கண்டக்டிவிட்டியோட ஸ்கொயர். அப்ப எனக்கு டைமென்ஷன் ஆஃப் 1 by கண்டக்டிவிட்டி, அப்ப பேசிக்கலி ரெசிஸ்டிவிட்டியோட டைமென்ஷன் கிடைக்குது. இங்கேயும் பாரு, கண்டக்டிவிட்டி பை 2 டைம்ஸ் கண்டக்டிவிட்டி ஸ்கொயர், 2 விட்டு தள்ளு. அப்ப அகைன் எனக்கு என்னதான் கிடைக்குது? ரெசிஸ்டிவிட்டி கிடைக்குது. பட் எனக்கு கண்டக்டிவிட்டி வேணும். ஓகே, நல்லா பாரு, சப்போஸ் என்கிட்ட 2 மெட்டீரியல் இருக்கு, 2 தோடது. சரியா? 2 மெட்டீரியலோட ஓகேவா ஏதோ ஒரு வேல்யூ சிக்மா சிக்மா. அப்ப ரிசல்டன்ட் என்ன வரணும்? சிக்மா. அப்ப லெட் மீ சே sigma 1 is equal to sigma 2 னு அஸ்யூம் பண்ணிக்கோ. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? sigma square by 2 sigma 2 sigma square. இப்ப நல்லா பாரு, sigma தான் வரும். சரி நல்லா பாரு, இது ஒரு மெட்டீரியல், இதோடது கண்டக்டிவிட்டி சிக்மா, இந்த மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டி சிக்மா. அப்ப நான் ரெண்டையும் சேர்த்தன எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி என்ன இருக்கணும்? ஏன்னா சேம் மெட்டீரியல். அப்ப மொத்தத்துக்கு நல்லா பண்ணல, சின்ன மெட்டீரியல் எடுத்தாலும் சரி பெரிய மெட்டீரியல் எடுத்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ் தான் லென்த்தை பொறுத்து மாறும். ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டிலாம் மாறாது. அப்ப நான் இது வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன்னா என்ன பண்ண போறேன்? ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு அஸ்யூம் பண்ணிக்கோ. ஈக்குவல்னு அஸ்யூம் பண்ண அதே வரணுமா? இப்போ 2 நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்க போறேன்னு வச்சுக்கோயே, ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பர் சம் எக்ஸ், இன்னொரு நம்பர் சம் ஒய். அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்னு கேட்பாங்க. அப்போ பேசிக் ஃபார்முலா என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 வரும். கரெக்டா இல்லையா? ஆனா உனக்கே தெரியாது எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 எப்படி வந்துச்சு. ஓகே, நீ என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கோ, ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ அதோட ஆவரேஜ் என்னதான் வரணும்? எக்ஸ் தானே வரணும். புரியுதா இல்லையா? அப்ப எக்ஸ் எக்ஸ்னு போட்டு பார்த்தேன்னா 2x by 2. அப்ப எக்ஸா? அப்ப இந்த இடத்துல என்ன போட போற? சிக்மா சிக்மான்னு போட்டா ஆன்சர் என்ன வரணும்? இங்க போடு, sigma square by 1 by 2 sigma. அப்ப சிக்மா பை 2 வருதா? அப்ப தப்பாயிருச்சா? மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர். 2 sigma square by 2 sigma. புரியுதா? வந்துச்சு அதே ஆன்சரு? எஸ்.